ஸோ இந்த வீடியோ இப்போ நிற்கிறல வீடியோ இப்போ ஃபஸ்ட்லேயே இது ஃபாப்பில் ஆகுது. வீடியோ இனிமேல் நின்றுட்டு இறங்கலான்னு பார்க்குறேன். இனிமேலாம் இல்லை, இப்போதைக்கு பக்கம் வாங்கலான்னு. சரி அன்றைக்கி இப்போதைக்கு வீடியோ எடுக்கலான்னு இப்போதைக்கு நின்றுட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இங்கே நிற்கிறேன். வீடியோக்கு காரணம் என்னென்னா ஹனுமான் பற்றி தான். உங்களுக்கு யாராச்சும் ஹனுமான் கும்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? ஒன்று ஹனுமன் செவிசா பாருங்கள், இல்லைன்னா ராமரோட பேர் என்னென்னா டெய்லியும் சேன் பண்ணுங்க. அப்படின்னா ஹனுமன் செல்லிசா நீங்கள் பாடலாம், அவரை பற்றி நீங்கள் பாடலாம். சரி, நல்ல விஷயம். நான் என்னையை பற்றி பாடுறாங்க, ரொம்ப நல்ல விஷயம்னா ஹனுமான் பேர் சொல்லுவார். ஆனால் ராமரோட பேர் சொன்னால் ராமர் பேர், ஆஹா நம்ம சாமி பேர் சொல்கிறாங்க, நல்லா வாழட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் உண்மையாகவே சந்தோஷப்படுத்தணும்ல, ராமர் பேரே சொல்லுங்கள் அவ்வளோதான். இல்லை இது ராமர் பேருக்கு போகலாம், ஹனுமன் செல்லிசாவும் நான் பாடணும், பட் எனக்கு ஹனுமன் செல்லிசா எப்படி பாடணும்னு தெரியலன்னு தெரியலண்ணா. இந்த லைன் மட்டும் சொல்கிறேன். ஹனுமன் செல்லிசாவிலேருந்து மகாவீர் விக்ரம பஜரங்கி குமந்தி நிவா சுமந்தி கி சங்கி பூத் பிசாச்சி நிகட் நஹி ஆவே மகாவீர் ஜப் நாம் சுன்னாவே. அது நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொன்னான்னா கரெக்டாக சொன்னான்னு தெரியல. டெய்லியும் கேட்குறேன், ஆனால் அது ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்குது. பட் கரெக்டாக தான் சொல்லிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 லைன்ஸு ஹனுமன் செல்லிசாலேருந்து இந்த லைன்ஸ் பாடிருக்கல, அதை நீங்கள் பாடிட்டு ராமா 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 அப்படின்னு சொல்லுங்கள். அந்த 2 லைனை பாடிட்டு ராமா ராமா ராமான்னு நல்லா சேன் பண்ணுங்க. இல்லையா, இந்த 2 லைன் ஹனுமன் செல்லிசாலேருந்து இந்த 2 லைன் எடுத்து பாடிட்டு நீங்களும் ஒரு பாட்டு என்னென்னா உருவாக்குங்க. லைக் அதுக்கப்புறம் என்னென்னா இன்னும் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த 2 லைன் பாடி முடிச்சிருக்கம்மா, ராமா ராமா ஜெய் ஸ்ரீ ராமா, ராமா ராமா ஜெய் சியா ராமா, ராமா ராமா ஜெய் ஸ்ரீ ராமா. ஓகேயா, அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பாட்டு நீங்களே உருவாக்குங்க. லைக் என்னென்னா, லக்ஷ்மணோட அண்ணனே, சீதா அம்மாவுடைய கணவரே, தர்மத்தை காக்க வந்த சாமியே, அந்த மாதிரி நீங்களே ஒரு பாட்டு ராமருக்காக நீங்களே ஒரு பாட்டு உருவாக்கி நீங்கன்னா ஹனுமன் கிட்டேன்னா பாருங்க. சரியா, அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிச்சிருக்காமா திரும்பியும் ராம ராம ஜெய் ஸ்ரீ ராமா, ராம ராம ஜெய் சியா ராமா, ராம ராம ஜெய் ஸ்ரீ ராமா, ராம ராம ஜெய் சியா ராமா. இது எப்பவுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்களே ஒரு பாட்டு உருவாக்கி நீங்கள் தான் ஹனுமன் கிட்ட இதெல்லாம் பாருங்கள். இல்லைனா நீங்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஹனுமன் செல்லிசா வச்சு நீங்கள் ஹனுமான் பற்றி பாடலாம். இல்லைனா அந்த ஹனுமான் செல்லிசாவில் இருக்கிற 2 லைன் மட்டும் எடுத்து நீங்களே ஒரு பாட்டு உருவாக்கி அதுக்கப்புறமா ராம ராம ஜெய் ஸ்ரீ ராமா, ராம ராம ஜெய் சியா ராமான்னு ஒவ்வொரு லைன்லையும் முடிக்கிறீங்க. ஓகேயா, பாட்டு என்னென்னா அந்த வேர்சஸை முடித்து அதுக்கப்புறமா ராம ராம ஜெய் ஸ்ரீ ராமா, ராம ராம ஜெய் சியா ராமா. சரியா, இது முடித்து அப்படியே ஹனுமன் என்னென்னா சந்தோஷப்படுவார். ராமர் பேர் சொல்கிறாங்க, சீதா அம்மா பேர் சொல்கிறாங்க, நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்டு அவரும் மகிழ்ச்சி ஆகாது. இதில் ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமான்னு சொன்னோன்னா அவரோட சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஹனுமன்னு சந்தோஷப்படுத்தணும். உங்களுக்கு யாராச்சும் வேணுமா நீங்கள் ஹனுமன் கிட்டே கேட்கலாம். பட் ஹனுமனை சந்தோஷப்படுத்தணுமா ஏதாச்சோட இது இருக்கான்னு சொல்லணுன்னா இந்த வீடியோனா கரெக்டு. ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் யோன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் தட்ஸ் இட். ஹனுமன் என்ன கும்பிடுங்க, ராமர் பேரை சொல்லுங்கள், சீதாம்மா பேரை சொல்லுங்கள், லக்ஷ்மண் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக லக்ஷ்மண் பேர் சொல்லுங்கள். பாவம். ஸோயா, ஹனுமன் செல்லிசாவில் கடைசியாக லக்ஷ்மண் பேர் ஸ்ரீ லக்ஷ்மண் பேர் கடைசியாக வருமா இல்லை எப்போதும் வரும்? சீதாம்மா பேர் வரும், ராமர் பேர் நிறையா வரும், சீதாம்மா பேர் சரி தான் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஹனுமன் செல்லிசா மட்டும் நான் கேட்டிருக்கேன், அது படிக்கல, என்னோட மிஸ்டேக்கு. ஓகே, சாரி ஃபார் தட். பட் எனிவே, ஹனுமானை சந்தோஷப்படுத்தணும்னா, அதாவது ஆஞ்சநேயரை சந்தோஷப்படுத்தணும்னா ராமர் பேரை சொல்லுங்கள், சீதாம்மா பேரை சொல்லுங்கள்,
இல்லைனா ராமர் பேர், சீதாம்மா பேர், லக்ஷ்மண் பேர், 2 பேர் 3 பேர் பேரும் சொல்லுங்கள். ம் அதுக்காம அவரே தானாக வருவார். ஐயோ பிரச்சனை இருக்கே என்ன பண்ணுறது, ராமர் பேர் சொல்லிட்டே இருங்க அவ்வளோதான். அவரே சொல்லணும் எனக்கு டிசிப்ளின் வேணுமே, எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் தேவை, எனக்கு இதனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ராமர் பேர் சொல்லுங்கள். ராமர் பேர் சொல்லியிருக்காம அவரே தானாக டக்குன்னு வருவார். சரி சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ராமான்னு சொல்கிறீங்க, என் சாமி பேர் சொல்லிக்கிறீங்க, வாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அவரே தானே வருவார். சரியா சரியா ராமா ராமர் பேர் சொல்லுங்கள். சில பிசாசுங்க என்னென்னா ராமர் பார்த்தாலே என்னென்னா காண்டாகுது, இல்லைன்னா கிண்டல் பண்ணுறாங்க. அந்த காண்டால் அவங்க கிண்டல் பண்ணுறாங்க எனக்குன்னு தெரியல. பட் ஏ சரி ராமர் பேர் சொல்லுங்கள், ஹனுமானை சந்தோஷப்படுத்துங்க அவ்வளோதான். பை.